நம்ம குடும்பம். நாம இன்னைக்கான பதிவில் ரொம்பவே அருமையான பருப்பு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு சட்டி மிதமான சூட்டில் இருந்தாலே போதும். 2 ஸ்பூன் போல் துவரம் பருப்பை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்புக்கு அடுத்து 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இது மூணையுமே நல்ல அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லாவே வறுத்தெடுப்போம். நல்லாவே ப்ரௌன் கலர் ஆகணும், கருக விட்டுறக்கூடாது. அதனால கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருப்போம். இப்படி கிண்டுறனால கருகாமல் இருக்கும். சட்டி சூடானாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதெல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம். நல்லாவே சவக்கணும் பருப்புலாம். அப்போ தான் அந்த பச்சை வாடையெல்லாம் போய் துவையல் ரொம்பவே சுவையாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் வரும். அடுத்து 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறோம். 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாவே இதுக்கு சரியாக இருக்கும். இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு போல் புளி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம். இன்னமும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வறுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ துவையல் சுவையாக இருக்கும். இப்போ பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதை இப்போ ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுறலாம். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போல் பெருங்காயமும் 1/4 ஸ்பூன் போல் உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். அரைக்க பத்தலைனா கூட ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே சுவையான சூப்பரான பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. தயிர் சாதம், ரசம் சாதம், கஞ்சி இது எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு அருமையான பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு. இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு பற்றின கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே நம்ம குடும்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.